கிட்ட இதை பத்தி எப்படி சொல்றது? தேவையில்லாம இவ வேற. என்னாச்சு அனிதா? ஒன்றும் இல்லை. நான் தான் சொன்னேன்ல, உண்மையெல்லாம் ரொம்ப நாளைக்கு மறைச்சு வைக்க முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் உண்மை தன்னால வெளியில வரும்னு. என்ன உண்மை? இல்ல, சும்மா பொதுவா சொன்னேன். பார்த்தல எங்க அண்ணன் எப்படி பேசிட்டு போறான்னு. அவன் ஒரு முரட, சொந்த பந்தம்னு யாரையும் பார்க்க மாட்டான். அவனுக்கு கோபம் வந்துச்சுன்னா யாரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவான். அவன்கிட்ட யாராலையும் தப்பிக்க முடியாது. என்ன அனிதா, பயமா இருக்கா? இல்ல. இல்லையா? அப்புறம் ஏன் வேர்க்குது? தொடச்சுக்கா. இவன் லூசா? வேர்க்குதா? நம்மளே மாட்டிப்போமோ? கண்டிப்பாக தான் இருப்பாங்க.
சொல்லு ருத்ரா, என்ன இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க? உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க. என்ன ருத்ரா, என்ன ஆச்சு? திடீர்னு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்ற? ஏதாவது பிரச்சனையா? என்ன பிரச்சனைன்னு சொன்னாதான் வருவீங்களா? ஏன் கூப்பிட்ட வரமாட்டீங்களா? ஐயோ, அப்படிலாம் இல்ல ருத்ரா. நைட் டைம், அதனால தான் கேட்டேன். உடனே கிளம்பி வாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ளீஸ் வாங்க. சரி சரி, நான் கிளம்பி வரேன். என்ன ருத்ரா, என்ன பிரச்சனை? என்ன ருத்ரா, நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேங்கிற? எதுக்கு கால் பண்ண? வேற எதையோ தேடி தான் இங்க வந்தேன். ஆனா நீங்க இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுவும் இப்படி இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தப்பு பண்ற எல்லாருமே அவங்க பக்கத்துக்கு ஒரு நியாயத்தை வச்சிருப்பாங்க. நீ என்ன நியாயத்தை வச்சிருக்க சொல்லு. ஆசைகளுக்கு தாண்டா காரணம்லாம் தேவை. ஆனா தேவைகளுக்கு என்ன காரணம் சொல்ல முடியும்? ஓ, காரணமே இல்லைங்கிறத ஒரு காரணமா சொல்றேன். இதெல்லாம் வெளியில 4 பேருக்கு தெரிஞ்சதுன்னா என்ன நினைப்பாங்கன்னு? மத்தவங்களை விடுன கல்பனானிக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். கல்பனானி இதெல்லாம் தாங்குவாங்களா? ஆனா பாவன அண்ணி. அண்ணி என்னடா பெரிய அண்ணி? எனக்கு அவ பொண்டாட்டியா இருந்தாதா உனக்கே அவ அண்ணி. டேய், நாங்க தான் புருஷன் பொண்டாட்டியா வாழறதே இல்லையே. எல்லாருமே சந்தோஷமா வாழணும்னு தான் கல்யாணம் பண்றோம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷமா வாழறோம்? கட்டாயத்துக்காக தான்டா வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் கேட்ட ஆறுதல், அரவணைப்பு இதெல்லாம் கல்பனை கிட்ட கிடைக்கல. இதோ நிக்கிறாளே ருத்ரா, இவகிட்ட தான் கிடைச்சது. டேய், அவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க, இவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சே நாம நம்ம வாழ்க்கைய நமக்கு பிடிச்ச மாதிரி வாழாம மத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம்டா. நான் ஏன் வாழ்க்கையை எனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு இதான் சரின்னு பட்டுச்சு, அதனாலதான். இல்ல, இல்லனே, நீ என்னதான் காரணம் சொன்னாலும் சரி, நீ செஞ்சது தப்பு தப்புதான். ஒரு பொண்ணு எதை வேணாலும் பொறுத்துப்பா. ஆனா தான் புருஷனை இன்னொருத்தியோட பங்கு போட்டுக்கிறது எந்த பொண்ணாலையும் பொறுத்துக்க முடியாது. கல்பனா, நீ எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் அவங்க நீ தொட்டு தாலி கட்டின ஓம் பொண்டாட்டி. உன்னை நம்பி வந்தவங்களுக்கு நீ பெரிய துரோகம் பண்ணிட்டன. நீ நீ என்ன வேணாலும் காரணம் சொல்லு, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ பண்ணது பெரிய தப்பு தானே. டேய் டேய் நட்ராஜ், ஒரு நிமிஷம் டேய், நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கடா. டேய் டேய் நட்ராஜ், போச்சு, எல்லாம் போச்சு.
உன்னால ஒரு முக்கியமான மேட்டர் பேசணும். என்னண்ணே? நீங்க வேணா மொட்டை மாடிக்கலாம். வா வா வா. யாரா அவன்? அவன் யாரு உனக்கு தெரியுமா? தெரியுண்ணே. யாரு அவன்? யார் அவன்? எதுக்கு அது பண்ணா? அவன் டீட்டெயில் என்ன? அவனை பற்றி விசாரிச்சு இனி ஒன்றும் பிரயோஜனம் இல்லைண்ணே. ஏன்? அவன் இப்போ உயிரோடு இல்லை. அவனை யாரோ கொன்னுட்டாங்க. என்னடா யார் அவனை கொலை பண்ணது? அது தெரியலண்ணே. அப்போ நான் யாரோ வேதாண்ணியை மட்டும்தான் கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னு நினச்சேன். ஆனால் அது மட்டும் இல்லைண்ணே. அதுக்கு முன்னாடியே உன்னையும் அண்ணியையும் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு பாலில் விஷம் கலந்து கொடுத்து கொல்ல பார்த்துருக்காங்க. இதை அண்ணி தான் எனக்கே சொன்னாங்க. உன்கிட்ட சொன்னால் தேவையில்லாத பிரச்சனை வருமே தான் அண்ணி உன்கிட்ட இதை மறைச்சாங்க. எனக்கே இது எப்படி தெரியும்னா, அண்ணியை கத்தியால் குத்த வந்த விஷயத்த நான் அண்ணிக்கிட்ட சொல்ல போகும்போது தான் இந்த பாலில் விஷம் கலந்த மேட்ரை அண்ணி என்கிட்ட சொன்னாங்க. இதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஆனால் அண்ணி வந்து இந்த விஷயத்தை வீட்டில் யார்கிட்டையும் பேசிக்காதீங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் யார்கிட்டையும் சொல்லலை. நடந்த 2 சம்பவத்தையும் வச்சு பார்க்கும்போது நம்ம வீட்லேயே நம்மளுக்கு சேஃப்டி இல்லைன்னு தெரிஞ்சுது. எனக்கு யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு புரியலை. ஸோ அதான் வீட்டுக்குள்ளே சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணேன். பட் ஆனால் இந்த கேமரா ஃபிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அந்த மாதிரி எந்த சம்பவமே நடக்கலை. ஆனால் ஒன்றுண்ணே, தப்பு செஞ்சவன் என்னைக்காவது ஒரு நாள் மாட்டுவான். அந்த நாளுக்காக தான் நான் காத்துட்ருக்கேன். இவ்வளோ விஷயம் நடந்துருக்குது, எனக்கு எதுவுமே தெரியலடா. கொலை பண்ண வந்தவன் யார் என்னங்கிறத என்னால் கண்டுபிடிக்க முடியலண்ணே. அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் இந்த விஷயத்தை உன்கிட்ட சொல்லி உன்னை டென்ஷன் பண்ணி எதுக்காக உன்னை சங்கடப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் உன்கிட்ட மறைச்சேன். என்னை மன்னிச்சிருண்ணே. ஏச்சி என்னடா வாயத்தில் நான் தானே இதெல்லாம் பண்ணியிருப்பேன். ஆனால் நீ புச்சல்டா, பச்சவன்டா. கேமரா செட் பண்ணன்னு சொன்ன பத்தியா? அதான் செம மேட்ரு. இல்லடா, இது முன்னாடி வேதாஜி ஒரு வாட்டி கண்ண பண்ணாங்கல்ல, அப்போ அந்த ஆஸ்பத்திரியில் இருந்த இந்த சிசிடிவி தான் கேமரா, அது மூலியமா அது பார்த்தானடா கண்டுபிடிச்சான். சரி, அது ஆஸ்பத்திரி கேமரா இருந்தது. இப்போ இது மதுரை வயல் ஐரோடில் போய் எங்கத்த கேமரா சின்னத்தை தேடுறது போ. தலையெழுத்தா விதியா ஒன்றுமே புரியல போட. விதி தானே, விதிதான். ஆனால் நம்பிக்கையும் முயற்சியும் இருந்தால் அந்த விதியை நம்ம மதியால் வெல்லலாம். அண்ணே, நீ சொன்னதை வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு ஐடியா தோணுதுண்ணே. என்ன அண்ணே, பெங்களூர் டு சென்னை வர எல்லா வண்டியும் மேக்ஸிமம் மதுரவாயில் டோல்கேட்டை கிராஸ் பண்ணி தான் வரும். அன்னி வந்த வண்டியும் அந்த மதுரவாயில் டோல்கேட்டை கிராஸ் பண்ணி தான் வந்திருக்கு. ஏன்னா அன்னிக்கிட்ட நீ அன்னைக்கு பேசும்போது நான் மதுரவாயில் கிட்ட இருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த மதுரவாயில் டோல்கேட்டில் இருக்கிற சிசிடிவி கேமரால அந்த வண்டியோட நம்பர் ரிஜிஸ்டர் ஆயிருக்கும். நம்ம கிட்ட அன்னி வந்த வண்டி நம்பர் இருக்கு. இப்போ மதுரவாயில் டோல்கேட்டோட ஃபுட்டேஜ் வாங்கி நம்ம செக் பண்ணோம்னா அன்னி வந்த வண்டியும் அந்த வண்டியை ஓட்டிட்டு வந்தவனையும் நம்ம நிச்சயமா கண்டுபிடிச்சிடலாம். செம்மாடா, அதான்டா நீ பாரு கரெக்டாக யோசிக்கிற. நீ வாடா, போலாம். வா 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 வாடா. என்னடா? இரு. சார் சொல்லுங்க. மேனேஜரை பார்க்கணும். அப்படிங்களா? ஆமா. சரி, 5 நிமிஷம் உட்காருங்க, நான் கேட்டு வந்து சொல்றேன். சரிங்க? சரி சார், ஓகே. அண்ணே, வாழ்க்கையில் எது ரொம்ப கஷ்டம் தெரியுமா? உண்மையான அன்பு கிடைக்கிறது தானே. நீ அண்ணி மேல வச்சிருக்கிறது உண்மையான கலங்கம் இல்லாத அன்பு. உன் அன்பு ஒன்று போதும்ண்ணே, அன்னைக்கு எந்த கெடுதலும் எந்த கலங்கமும் வராது. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. அண்ணி இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் உன்னோட அன்பு அவங்கள உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரும். சார் உங்களை உள்ள வர சொல்லிட்டாரு, போய் பாருங்க. சார் உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயம் என்ன பார்க்க வந்திருக்கீங்க? சார், என் பேர் நட்ராஜ். இவர் என் அண்ணன் நாகராஜ். நாங்கள் வல்சரவாக்கத்துலேருந்து வரோம் சார். ஆக்சுவலாக முந்தானத்து எங்கள் அண்ணி பெங்களூர்லேருந்து சென்னைக்கு ஒரு டாக்ஸி புக் பண்ணி வந்திருக்காங்க சார்.
அவங்க சுமார் 3 மணிக்கு மதுரவாயில் கிட்ட வந்ததா எங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரல, மிஸ் ஆயிட்டாங்க. இது சம்மந்தமாக நாங்கள் ஏசி ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். அங்கே இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. பேரலாக எங்கள் சைடில் நாங்களும் தேடிட்டுருக்கோம் சார். சரிங்க சார், உங்கள் நிலைமை எனக்கு புரியுது. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இல்லை சார், எங்கள் அண்ணி வரும்போது மதுரவாயில் வழியாக தான் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ எப்படியும் அவங்க வந்த வண்டி இந்த டோல்கேட்டை கிராஸ் ஆகி தான் வந்திருக்கும். ஸோ உங்களோட சிசிடிவி கேமராவில் இந்த காரோட நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். என்கிட்ட அந்த வண்டியோட நம்பர் இருக்குது சார். நீங்கள் அந்த ஃபுட்டேஜ் மட்டும் பார்க்கறதுக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா அந்த வண்டியை ஓட்டிட்டு வந்த டிரைவரை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். சார், நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த விஷயம் ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. அது ரொம்ப பெரிய ப்ராசஸ் சார். அதுக்கு வேலிடான போலீஸ் கம்ப்ளைண்ட் இல்லாமல் எங்களால் எதுவுமே பண்ண முடியாது சார். நீங்கள் இந்த விஷயத்த போலீஸ் மூலமாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதுதான் ப்ரொசீஜர். அதுதான் உங்களுக்கு நல்லது. சார், காணாமல் போனது எங்கள் அண்ணி சார். போலீஸ் இந்த விஷயத்தில் ப்ராப்பராக நடவடிக்கை எடுக்கலன்னு தான் நாங்களே இறங்கி தேட ஆரம்பிச்சிருக்கோம். சார், எங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட் சார். இது சம்மந்தமாக நாங்கள் ஏசி ஆஃபீஸில் கூட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அங்கே போய் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஹலோ மிஸ்டர், அதான் ஏசி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு சொன்னீங்களே, அங்கே போய் கேளுங்க. இப்போ முடிவாக என்ன தான் சார் சொல்ல வரீங்க? ஹலோ, நான் முதல்லேருந்து இதுதான் சொல்லிட்டு இருக்கேன். எங்களால் முடியாதுன்னா முடியாது. எங்கள் சைட்லேருந்து எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் கிளம்பலாம். சார், என்ன சார் இவ்வளோ தூரம் கேட்டுட்டு இருக்கோம், கொஞ்சம் கூட ஈவியா இருக்கமே இல்லாமல் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நட்டு ஒரு நிமிஷம். சாரி, அவன் ஏதோ பதட்டத்தில் அப்படி பேசிட்டான். நீங்கள் தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு புரியுது. இதில் நிறைய குழப்பம்லாம் இருக்குது, போலீஸ் அண்ணெல்லாம் போனோம், அதெல்லாம் சரி சார். அந்த விஷயம் என்னன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் இது 10ல் 11 நடக்கிற கேஸ் தான் இது. ஆனால் எனக்கு இது வாழ்க்கை. பிரதர், கணம் பெரியது என் பொண்டாட்டி. அவங்களுக்கு என்ன ஆச்சு? அவங்க இருக்கிறாங்களா? அவங்க உயிரோட இருக்காங்களா கூட தெரியல பிரதர் எனக்கு. நாங்கள் முறையா போலீஸ் எல்லாம் போனோம், ஆனால் அதுக்கு ஒரு தீர்வு இல்லை. அதனால நாங்களே இறங்கி ஏதோ பண்ண நினச்சிருக்கிறோம். அவங்க கட்சியை என்ன பேசும்போது இந்த தாண்டி தான் அவங்க போயிருப்பாங்கன்ற ஒரு யூரில் தான் கேட்டுனுக்குறோம். நீங்கள் இதை ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ஒரு ஆஃபீஸ் டியூட்டின்லாம் பார்க்காம கொஞ்சம் மனிதாபிமானத்தோட பாருங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு எப்படின்னா அவங்களுக்கு உதவி பண்ண மாட்டீங்களா? அந்த மனிதர்கள் நினச்சிக்கோங்க பிரதர். ஏன்னா அவங்கள யாரோ அவங்கள கத்தின்னு போயிட்டாங்க. ரொம்ப பயமா இருக்குது பிரதர். அவங்க ரொம்ப நல்ல பாவம் பிரதர். இதனால உங்களுக்கு எந்த பிரச்சனை வராமல் நாங்கள் பார்த்துக்கிறோங்க. ஏன்னா ஒவ்வொரு நிமிஷம் லேட்டாக அவங்கள ஏதோ ஒன்று ஆயிடுமோன்னு பயமா இருக்குது. கெஞ்சி கேட்டுக்கிற பிரதர். தம்பி ஆண்டா வண்டி நம்பர் இருக்குது, அதை வச்சு நீங்க என்ன வண்டி அது யாரு ஆள் அப்படின்னு சொல்றீங்க. சத்தியமா சொல்றேன், நான் கடவுள் மாதிரி உங்களை கை தூக்க முடியும். தயவுசெய்து பிரதர் ப்ளீஸ். என் ஒய்ஃபை காப்பாத்துறதுக்கு எனக்கு கட்சி கட்சி வாய்ப்பு இது. நீங்க இது என் ஒய்ஃப் நினைக்க வேணாம் பிரதர். உங்க கூட போற தங்கச்சியை நினைச்சுக்கோங்க, உங்க வீட்டுல இருக்கிற மொத்தம் நினைச்சுக்கோங்க. தெரியும் பிரதர், எல்லாத்துக்குமே ரூல்ஸ் இருக்குது. ஆனா நீங்க தப்பு செய்யறதுக்காக ரூல்ஸ் மீற போறது கிடையாது. ஒரு உசுரை காப்பாற்றுறது தானே பண்ண போறீங்க. தயவுசெய்து பிரதர் நான் இது மாதிரி எப்படி கேட்கறேன்னு தெரியல எனக்கு. நான் உங்க காலை வந்து கேட்கறேன் பிரதர். ப்ளீஸ் பிரதர். ஒய்ஃப்காக முன்ன பின்ன தெரியாதவன் காலில் கூட விழ தயாரா இருக்கீங்களே. உங்க ஒய்ஃப் ரொம்ப கொடுத்து வச்சவங்க சார். நீங்க இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல இருக்க முடியும்? வாங்க சார். பண்ணிப்பா. எத்தனை மணிக்கு உங்கள் ஒய்ஃப் டோல்கேட்டை கிராஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க சார்? அவங்க அவர் மதுரை வழியை தாண்டி வரேன்னு அவங்க சொன்னப்போ ஒரு 2:30, அங்கேருந்து ஒரு 5 நிமிஷம் கூட ஒரு 2:30, 2:45, 3 மணிக்குள்ள சார் விட காத்தால. ஓகே சார்.
8456. சார் இதிலிருந்து இப்போ நீங்கள் சொன்ன டைம் வரப்போகுது. நீங்கள் சொன்ன கார் இந்த வழியாக வருதா பாருங்க. இந்தாண்ணே. சார் அப்படியே எடுத்துங்க சார். 84 8456. அது என்ன ஜூம் பண்ணுங்க சார், ஜூம் பண்ணுங்க சார், ஜூம் பண்ணுங்க.